சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சௌக்கியா வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய மூலஸ்தானத்தில் காட்சி தரும் ஸ்ரீ சௌகியா வாராகி அம்மனுக்கு திருமாங்கல்ய சரடுகளால் சிறப்பாக அலங்கரித்து மலர் மாலை அணிவித்து உற்சவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் காளியம்மனை ஊஞ்சலில் கோலோ இருக்க செய்து சுற்றிலும் பெண்கள் வாழை இலையில் மஞ்சளில் பிள்ளையார் வைத்து அருகே மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்கள் வைத்து மகாலட்சுமி தேவியான குத்துவிளக்கை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்கு மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து இறுதியாக தேங்காய் பழம் உடைத்து பிரசாதம் நெய்வேத்தியம் செய்து மகா தீபாராதனை காண்பித்தனர். ஆலயம் மூலஸ்தானத்தில் காட்சி தரும் ஸ்ரீ சௌக்கியா வாராகி அம்மனுக்கு குடை, விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடச உபச்சார பூஜை செய்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெண்கள் ஆலம் கரைத்து ஆரத்தி எடுத்தனர். பிறகு பெண்கள் திருவிளக்கை கையில் ஏந்தி கொண்டு மூலவருக்கு திருவிளக்கால் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். இறுதியாக ஆலயத்தில் எதிரே சிறிதாக அமைக்கப்பட்ட தெப்பக்குளத்தில் விளக்கேற்றி வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.